visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம சென்னை ஆவடியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதியான அண்ணாமலை நகர் இங்க இருக்கிற ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயில் பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனோட சக்தி மிக பெரியது. பொதுவாகவே ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக கருதப்படுறா. ஆனா இந்த குறிப்பிட்ட கோவில் இங்க இருக்கிற ஒரு மயான பகுதி பக்கத்துல இருக்கிறதுனால இந்த விஷ்ணு துர்கை அம்மனோட சக்தி மிக அதிகமாக காணப்படுறது. இந்த கோவில் வடக்கு நோக்கிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனா கோவிலை சுற்றிலும் டின் ஷீட் ரூஃபிங் இறக்கியிருக்கா பக்தர்களோட நலனுக்காக. மூலஸ்தானத்துக்கு எதிர்ப்புறத்துல ஒரு திரிசூலம் காணப்படுறது. திரிசூலத்துக்கு அடுத்தது ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன மேடையில சிம்ம வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கி தெற்கு பார்த்து இருக்கு. மூலஸ்தானத்தோட இடது பக்கத்துல கணபதிக்கு ஒரு சன்னதி இருக்கு. இந்த கணபதி சன்னதியில கணபதியோட பேரு கல்யாண கணபதி. வலது பக்கத்துல வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காணப்படுறார். இவா ரெண்டு பேருமே துவாரபாலகா மாதிரி காட்சி அளிக்கிறார். மூலஸ்தான கோபுரம் மேல ஸ்ரீ விஷ்ணு துர்கை நின்ற கோலத்துல வடக்கு நோக்கி காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம் வச்சிருக்கா. மூலஸ்தானத்துல ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் வடக்கு நோக்கி நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கிறா. ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனோட கண்கள் பக்தர்களை சுண்டி இழுக்கும் வண்ணம் இருக்கு. மூலஸ்தானத்துக்கு உள்ளே ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனோட உற்சவமூர்த்தி விக்கிரகத்தையும் வச்சிருக்கா. பொதுவா பிற கோயில்கள்ல ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கும். ஆனா ஆவடியில இருக்கிற இந்த கோவில்ல மட்டும்தான் விஷ்ணு துர்கை அம்மன் மூலவரா காணப்படுறா. இது மிகவும் அரிதான ஒரு கோயில். மூலவரான ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் கோஷ்டத்தை சுத்தி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி விக்கிரகங்கள் வச்சிருக்கா. இந்த கோயில்ல இருக்கிற கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு விக்கிரகங்கள் வச்சிருக்கா. அந்த விக்கிரகங்களுக்கு எதிரில் ஒரு சின்னதா நந்தி வாகனம் காணப்படுறது. இந்த சன்னதி பக்கத்திலேயே மேலும் ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதி இருக்கு. இந்த சன்னதியில ஸ்ரீனிவாச பெருமாளும் ஸ்ரீனிவாச பெருமாள் பக்கத்திலேயே பத்மாவதி தாயாரும் காணப்படுறா. கிழக்கு நோக்கி அவளை நோக்கி ஒரு சின்ன கருடாழ்வார் விக்கிரகம் வச்சிருக்கா. இந்த சன்னதிகள் பக்கத்திலேயே கிழக்கு நோக்கிய மற்றொரு சன்னதியில வீர பக்த ஆஞ்சநேயர் கம்பீரமா வெத்தல மாலையோட காணப்படுறார். இந்த கோவில்ல நவகிரக சன்னதி ரொம்ப விசேஷமானது. தாமரை பூ மேல அது நவகிரக சன்னதி அமைச்சிருக்கா. இந்த நவகிரக சன்னதி பக்கத்திலேயே மேற்கு நோக்கி ஐயப்பன் சன்னதி இருக்கு. ஐயப்பன் சன்னதி 18 படிகளோட சபரிமலை மாதிரியே காணப்படுறது. ஐயப்பன் சன்னதி பக்கத்துல மேற்கு நோக்கிய கால பைரவர் சன்னதி இருக்கு. இங்க கால பைரவர் நின்ற கோலத்துல காணப்படுறார். இந்த கோவிலோட பின்பக்கத்துல ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கு. அதுக்கு கீழே நாகர்கள் விக்கிரகம் வச்சிருக்கா. இன்னைக்கும் இந்த கோவில்ல ஒரு தெய்வீக நாகம் குடிகொண்டிருக்கிறதா நம்பப்படுறது. இந்த கோவில்ல துலாபார வசதி இருக்கு. ஆடி பூரத்தின் போது ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனுக்கு மிகவும் சிறப்பான பூஜைகள் வழிபாடு நடத்தப்படுறது. அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியின் போது கால பைரவருக்கு சிறப்பான பூஜைகள் உண்டு. இந்த கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு அடுத்த 2 வீடு தள்ளி இருக்கிற உமாராணிய அவங்களோட 7358281034 மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டு போனால் சிறப்பான தரிசனம் கிடைக்கும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.